வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசியை பார்ப்பதை விட, ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினும் போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் வந்து தசா புத்தி அந்தரங்கள், ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் வந்து சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பழக்கத்தை கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு 90% அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு ராகுடைய இணைவு அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ குரு ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோடன் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ கொடூரமானோ, அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து அந்த குரு ராகு இணைவு வந்து 10ஆம் தேதி வரை இருக்குது. யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களாம் கொஞ்சம் 10ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ மாமியார் வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தொழில் செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன், மாமியார் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கலாய்க்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இது யாரை ரொம்ப மேஜராக பாதிக்கணும் போது சுக்கிர திசை புத்தி, அதாவது துலா லக்னம் சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய மெனக்கடல்கள் இருக்கும். சின்ன சின்ன அவமானங்கள் வருவது, குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. என்னங்க இப்படி இல்லவே ஏழகடம் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அப்படி தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அவமானங்கள், நீச்சம், ஒரு செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் வந்து குருராக ஒரே டிகிரியில் போகும்போது 10ஆம் தேதி வரை நீங்கள் வந்து சிறு தூர பிரயாணங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நான் வேலை சேஞ்ச் பண்ணுறேன், வேலையை மாற்ற போகிறேன் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா அதனால் ஏடாகூடமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதியாகவும் குரு வந்து அது குரு ராகு ஒன்றா இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது திருப்பி கொடுக்கும்போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டேட் சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி கொடுக்க முடியலன்னா கூட ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. அதை விட்டுட்டு டாச் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அது வந்து குரு ராகு 10ஆம் தேதி வரை ஒரே டிகிரியில் போகும்போது 10ஆம் தேதி வரை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாச்சும் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஜாபாக பண்ணுறவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ஹெல்மெட் போடுறது, இந்த மாதிரி சேஃப்டி க்ளோவ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளால் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வீடு நில புலன்களாக நல்ல வருமானங்கள் வரும். வண்டி வாகனங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, நல்ல டிரைவர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ல் வந்து சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நடுவில் நமக்கும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துக்களை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மேஜராக யாருக்கு நடக்கும் அப்படின்போது துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மேஜராக நடக்கும். மற்றவங்களும் அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்கிறது உண்மை விஷயம். ஸோ அதே மாதிரி 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் தேதி வரை வந்து அதீதமான ஒரு எதிர்பார்ப்பு, அதீதமான ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மேஜராக பாதிக்க போகிறது துலா லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் வந்து 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாய் 10ல் இருக்கும்போது கணவன் மனைவி மாமியார், ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமியார் விஷயங்களை நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகணும். மாமியாரும் உங்கள் குடும்ப விஷயங்களை இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இல்லைனா அதனால் நிறைய பிரச்சனைகளும். இது யாரும் மேஜராக பாதிக்கணும் போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ
அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் பேராசை காரணமாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ 10ஆம் இது வந்து ஏன்னா நீச்ச செவ்வாயோட சுக்கிரன் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து எமோஷனலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பேராசை காரணமாக நான் ஏதாவது ரொம்ப வழக்குகளையோ அது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் போய் அதை போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப காணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தேசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும், மேற்படிப்புகள். ஸோ நான் வந்து அடுத்த லெவல் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மையாக. அதுவும் மேஜராக யாருக்கு வரும்னும் போது துலா லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா மூத்த சகோதரருக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் ஒரு 16ஆம் தேதி வரை மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல் ரொம்ப ரொம்ப அவசியங்கிறதா உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க பிரார்த்தனை. ஸோ 2-3 வேளை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம்ங்கிற ஒரு லெவலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஸோ அதோட பக்தியை இணைச்சிக்கணும். ஸோ ஏன்னா வந்து வழிபாடுங்கிற ஒரு விஷயத்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும். அதனால் இறைவனோட ஒன்றும் போது அடுத்த லெவல் கண்டிப்பாக ஓடும். ஸோ மனதார வந்து இறைவனே ஓம் நமச்சிவாயோ உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ ஸோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் அடுத்த லெவல் கண்டிப்பாக போவீங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் பண்ணணும்னா பிரார்த்தனை ரொம்ப டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது. அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள். ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும். ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா ஐயோ அஷ்டமாதிபதி திசை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து கவுத்து விட்ருவோம் அதாயிடும் இதாயிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா ஒரு மகர லக்னமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய திசை மகர லக்னத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானா பண்ணவே பண்ணாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும். அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு 6லையோ இல்லை ஒரு 12லையோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு. நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும். அதனால் வந்து நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க. ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள் அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும் ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பண்ணுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அன்றைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ விபத்து நடந்தது, இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம் பியூர்லி அது கோச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டதான். நீங்கள் என்ன பாருங்கள் குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம் குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். அது எப்போ வரும் அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்கணும் போது நட்சத்திரம் சம்மந்தப்படுது. விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு ஒன்றா ட்ராவல் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வரது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு 11ஆம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போதோ ஒரு திரிகோணத்துலையோ உள்ள கேந்திரத்துலையோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு ஒரு சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து தீய இடம்னா 6, 8, 12 அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை இன்னொரு அடுத்த விஷயம்னா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்குமானா எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுறுத்தும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் வந்து
அப்பா கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார், அம்மா கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார், அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிட்டு இருக்கார் இல்லையா, அதை வந்து இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இது திசை நடக்குது, நீ இப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பாதீங்க. கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மை. அதில் வந்து நிறைய வந்து கிளைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து உனக்கு 8ல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னா அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகிறத விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுறாதீங்க. அதனால திருப்பி எது சொன்னால் பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே. லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும். உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல வாழ்க்கை அமைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.